400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. 400 தொகுதிக்கும் மேற்பட்ட அந்த சொல்லிலிருந்து ஏதாவது 1-2 சீட்டையாவது நம்ம தட்டி பறிக்க முடியுமா அப்படின்ற முயற்சியின் அடிப்படையில் விளைவாக விவசாயிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வெற்றி கனியை, அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டையாவது பெற்று அதோட பின்வினை தான் விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துவிடும், தன்னுடைய முகத்திரை கிழிந்துவிடும், தான் இயலாதவன், தன்னுடைய ஆட்சித்திறனோ அதிகார திமிரோ இல்லை தான் அதிகாரத்தில் இருந்தபோது மறைமுகமாக சேர்த்து வச்ச கொள்ளையடித்த மக்கள் வரி பணத்தை மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா திரும்ப பெற்று விடுவாரோ. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் விவசாயிகள் நலன் அப்படின்றது கிடையாது. இது ஓட்டு பொறிக்கு மனநிலையில் பல அரசியல்வாதிகள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு. விவசாயிகள் முன்னெடுப்பு இது இல்லை. விவசாயிகள் தன்னெழுச்சியாக எப்பயுமே போராட்டம் நடத்தினதா சரித்திரமே கிடையாது. நாங்கள் காந்தியவாதி, காந்தியோடைய அந்த இடத்துல இருந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்லமெண்ட் வளாகத்துக்குள்ள. இவர்கள் காந்திக்கு செய்தது என்ன? காந்தியோடைய கொள்கைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்னா கருமம் ஒன்றுமே பண்ணுறது. இவர்கள் அவமானத்தின் சொன்ன அதுக்கான வெளிப்பாடு தான் இதை நம்ம பார்க்கணும். ரேல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களில் நம்மோடு இணைகிறார் விவசாயி ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சலோ சலோ டெல்லி சலோ என்ற முழக்கம் மீண்டும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் விவசாயிகள் போராட்டம் கையில் எடுக்க என்ன காரணம் சார்? அடிப்படையில் விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது தேவையான ஒன்று, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, இன்றைய காலத்தில் தேவையா இதுக்கு பின்புலத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. மிக குறிப்பாக 18வது மக்களவைத் தேர்தல் 2024 ஏப்ரல்லையோ இல்லை மே மாதமோ நடக்க இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கிட்டத்தட்ட உலக செய்தியாளர்கள் மத்தியில், இந்தியாவில் இருக்கிற செய்தியாளர்கள் மாத்திரமில்லை, உலக செய்தியாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை பார்த்த எதிர்க்கட்சியினர், மிக குறிப்பாக ஐஎன்டி கூட்டணியில் இருக்கின்ற கட்சியினர் பின்புலத்தில் இவருடைய அந்த 400 தொகுதிக்கும் மேற்பட்ட அந்த சொல்லிலிருந்து ஏதாவது 1-2 சீட்டையாவது நம்ம தட்டி பறிக்க முடியுமா அப்படின்ற முயற்சியின் அடிப்படையில் விளைவாக விவசாயிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வெற்றி கனியை, அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டையாவது பெற்று குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி அப்படின்றத தகுதியை தனித்து எடுக்க முடியாது அப்படின்னாலும், பெரும்பான்மையோ இல்லை பெரிய அளவிலான எதிர்க்கட்சி அப்படின்ற மாண்பை பெற முடியாது அப்படின்னாலும், இந்த ஓரிரு இடங்கள்லையாவது வெற்றி பெற முடியுமா நம்மால் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை இவர்கள் எடுத்திருக்கிறார்களா, எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அதோட பின்வினை தான் விவசாயிகள் போராட்டம் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது எந்த காலத்தையும் தேவையான ஒன்று தான். ஏன்னா நம்ம இப்போது விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்குதா அப்படின்னா, நம்ம ஒரு பழமொழி இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, உழுகிறவன் தன்னுடைய உழவுக்கு விலை போட்டான் அப்படின்னா உழவு கூலி கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லாங்க. அது உண்மைதான். இப்போவும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் உழவன் பேண்ட்டு சட்டை போடக்கூடாது அப்படின்றதோ, வேட்டி சட்டை கட்டக்கூடாது அப்படின்றதோ, அவன் கோவணத்தோடு அவனோட வயிற்று பசிக்கு ஏங்குபவனாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம், அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஒரு ஆட்சி அமைச்சார்கள், அவருடைய மைந்தர்கள் அவருடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் விவசாயிகள் தான் பாடுபட்டு சேர்த்த அந்த நெற்கதிர்களை களத்தில் சேர்த்து வைக்க, மிக குறிப்பாக அந்த சேர்த்து வச்ச நெற்கதிர்களை மழை போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து காப்பாற்றுறதுக்கு கூட இந்த அரசியல்வாதிகள் ஒரு தார்பாலினை கொடுக்க தயங்குகிறார்கள். ஒரு பர்மனெண்ட்டான சேமிப்பு கிடங்குகள் இல்லை. அப்போ காரணம் என்னென்னா, சாப்பிட்றவங்க ஒருத்தவங்க கூட விவசாயியை மதிக்கலை அப்படின்றான். இன்றைக்கி விவசாயிகள் முதுகு ஒடிஞ்சிடுச்சு, வளைஞ்சிரும் அப்படின்னுவாங்க. அந்த வளைஞ்ச முதுகெலும்பு ஒடிஞ்சே போச்சு. ஆனால் அவன் பக்கம் திரும்பி பார்க்குறதுக்கு கூட ஆட்கள் இல்லை.
அப்போ அவன் வந்து விவசாயி தன்னிலை உணர்ந்தவனாக இருக்கக்கூடாது. தன்னிலை உணர்ந்து அவன் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டான், நான் இன்னைக்கு விவசாயம் பண்ண மாட்டேன், என்னுடைய விளைபொருட்களை நானே வச்சுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சோறின்றி தவிக்கும். அப்போ இந்த உலகமே அழியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது போல் உழவே தலைதான் அப்படின்னு இந்த தருதலைகள் உணராதோட பின்வினையும் நம்ம பார்க்கணும். மிக குறிப்பாக சில விவசாயிகள் சங்க தலைவர்கள் விவசாயிகள் போர்வையில் வந்து அரசியல்வாதிகளின் அடிமைகளாக செயல்படுறாங்க. அதோட பின்வினையாக தான் வந்து இந்த போராட்டமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து போராட்டம் தேவையான ஒன்று, ஆனால் போராட்டத்துக்கு பின்புலமாகவும் இந்த நேரத்தில் போராட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன் வைக்கிறோம். இதுக்கு தான் எனக்கு ஒரு தேவை சார். இப்போ 2024 இந்த தேர்தல் கருத்து கணிப்பால் இவங்க போராட்டம் இருக்கும் இல்லையா, இது எந்தெந்த தலைவர் தூண்டுதலின் பேரில் நடக்குது? எந்தெந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து விடும், தன்னுடைய முகத்திரை கிழிந்து விடும், தான் இயலாதவன், தன்னுடைய ஆட்சித்திறனோ அதிகார திமிரோ இல்லை வந்து தான் அதிகாரத்தில் இருந்தபோது மறைமுகமாக சேர்த்து வச்ச கொள்ளையடித்த மக்கள் வரி பணத்தை வந்து மீண்டும் வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா திரும்ப பெற்று விடுவாரோ. இடி ரெய்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, வருமான வரித்துறை, இடி ரெய்டு போன்ற துறைகள் மூலம் இப்போ நீங்கள் சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிணம் வைக்கிற அறையில் வந்து ஒருத்தர் பணத்தை கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்திருந்தார் அப்படின்ற செய்தியும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஒரே ஒரு பொன்முடி போன்ற அமைச்சர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க அப்படின்றது சட்டத்துக்கு மீறி சட்டத்தின் உதவியோட வந்து தப்பித்து கொள்ள எப்படியெல்லாம் முயன்றாங்க. ஒரே நாளில் வந்து ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு தன்னுடைய வழக்கை மாற்றி அது ஓரிரு நாட்கள்லேயே வந்து நீதியை பெற்று விடுதலையான நிகழ்வெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியல்வாதிகள் ஆதிக்கம், மிக குறிப்பாக அழுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் வந்து வியாபித்து இருக்கு. இதெல்லாம் வந்து அடியோடு வந்து அழித்து ஒழித்து விடுவார்கள் நம்மளை அப்படின்னு பயப்படுற அந்த கருங்காலிகளுக்கு பின்னாடி இந்த விவசாயிகளும் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்றது வருத்தத்துக்குரிய செய்தியாக நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல் அவர்கள் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு. ஸோ இதில் சுமூகமாக பேசி முடிப்பார்களா விவசாயிகள்? அவர்களோட கருத்துக்களை ஓரளவுக்கு முழுமையாக ஏற்காவிட்டாலும் இல்லைன்னா ஓரளவுக்கு அது ஏற்கும் பட்சத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டங்கள் கைவிடுற அளவுக்கு இந்த நேரத்தில் எடுக்கப்படுமா? இல்லை, சத்தியமாக சாத்தியமே இல்லை. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் வந்து விவசாயிகள் நலன் அப்படின்றது கிடையாது. இது ஓட்டு பொறிக்கு மனநிலையில் பல அரசியல்வாதிகள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு. விவசாயிகள் முன்னெடுப்பு இது இல்லை. விவசாயிகள் வந்து தன்னெழுச்சியாக வந்து எப்பயுமே போராட்டம் நடத்தினதா சரித்திரமே கிடையாது. காரணம் என்னென்னா, எப்பயுமே விவசாயி தான் வயிற்று பசிக்காக ஓடுவான், இல்லைன்னா மற்றவன் வயசு பசிக்காக ஓடுவான். நம்ம வந்து ஐயோ நம்ம அரை வயிற்றில் இருந்தோம்னா கூட வந்து அவனுக்கு சோறு போடணுமே அப்படின்னு தான் ஓடுவான். நீங்கள் மிக குறிப்பாக வந்து கொரோனா காலகட்டத்திலாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாமல் அவனோட வேலை செஞ்ச ஒரே ஒரு தலைவன், இறைவனின் முதலாளி வந்து விவசாயி தான். நீங்கள் பார்த்துருக்கலாம், விவசாயி எவனும் வந்து கொரோனா காலத்தில் செத்து போனதா வரலாறே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மாண்பு மிக்கது விவசாயம், விவசாய தொழில். ஆனால் அந்த தொழிலை வந்து மதிக்காத வெகு சில வந்து விவசாயிகள் போர்வையில் பல சங்கங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அடிக்கின்ற கூத்துகளுக்கு இரையாக பல விவசாயிகள் இருக்கிறாங்க. அதுதான் வந்து வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த நிலையில் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறவர்களை கூப்பிட்டு அரசாங்கம் பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு டிமாண்டை வந்து தொடர்ந்து நிபந்தனை வச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து மோடி அரசுக்கான வீழ்ச்சியாக ஏற்படுத்தணும், அவர்களுக்கான ஒரு அவப்பெயரை உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருக்கும். அதனால் வந்து இவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வந்து அனுமதித்தாலும் இல்லை வந்து ஏற்றுக்கொண்டாலும் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை பின்வாங்க மாட்டாங்க. மிக குறிப்பாக ஏற்கனவே வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே வந்து 2020 வரை தொடர்ந்து வந்து டெல்லியில் போராட்டம் பல அசம்பாவிதங்கள் அதில் நடந்துச்சு. ஸோ இதிலெல்லாம் முன்னெச்சரிக்கையாக தடுக்க வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பல துணை இராணுவங்களும் டெல்லி போலீஸாரும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா விவசாயிகள் போர்வையில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவங்களும் இல்லை ஒரு சமூக விரோதிகளும் கலந்து கொண்டு இதில் அசம்பாவிதம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? போர்வையில் அப்படின்றத தாண்டி திட்டமிட்டு சதி செயலில் ஈடுபடுவதற்கு, அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும், சட்ட
சட்டம் மற்றும் நீதிக்கும் இந்திய இறையாண்மைக்கும் வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் வந்து போராளிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவர்கள் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. காவல்துறையினர் எடுத்திருக்கிற தடுப்பு நடவடிக்கைகள் 144 போன்ற தடை உத்தரவுகள்லாம் வந்து தேவையான ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் வந்து நேரடியாக களத்தில் இறங்காமல் வந்து கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்திடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அப்படின்னா நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு ஒரு தேதியை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உரிய அனுமதி பெற்று போராட்டம் நடத்துவது தான் வந்து அது போராட்டத்துக்கான களமாக இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து அப்படி போராடுவதாக தெரியல. எந்த ஒரு போராட்டத்துக்கும் பின்னணியில் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அரசியல் பின்புலம். எந்தெந்த கட்சி தலைவர்கள் இருப்பாங்க சார்? மிக குறிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் நண்பர்கள் சொல்கிறதையும் நம்ம வச்சு பார்க்கும்போது செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போதும் ஐஎன்டி கூட்டணி வந்து கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திக்க போகுது. அதோடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத இவர்களே வந்து எதையாவது ஒரு காரணத்தை கூட்டணி கட்சி தலைவர்களின் சதியா இருக்குமா இல்ல ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி தலைவர்களா இல்ல காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர்களோட சதியா? இது இல்ல காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல, காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருக்குதான்னு தெரியல. ஏன்னா திமுக போன்ற கட்சியோடைய உதவியை தான் வந்து நம்மளுடைய காங்கிரஸ் நாடுது. மமதா வந்து அவங்களுடைய ஊரில் வந்து நான் கூட்டணியில் இல்லை, உனக்கு ஒரு சீட்டு கொடுப்பேன் 2 சீட்டு கொடுப்பேன் அப்படின்றாங்க. டெல்லி முதலமைச்சர் நேற்றுக்கே அறிவிச்சிட்டாரு, நான் வந்து 2 மாநிலத்தில் வந்து டெல்லியிலையும் மற்ற மாநிலத்திலையும் வந்து கூட்டணியே கிடையாது, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன், தனித்து போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்தே வந்து ஐஎன்டி கூட்டணி வந்து பிளவுபட்ட கூட்டணியாக இருக்குது, பலவீனப்பட்டதாக இல்லை, அது அப்படி ஒரு கூட்டணியே இல்லாமல் போக போகுது அப்படின்றது தான் உண்மை. இன்னொருத்தர் வந்து நம்ம கட்சியில் இவர் பீகார் முதலமைச்சர் அவர் நிதிஷ் வந்து சொல்லிட்டாரு, ஐஎன்டிஏ அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து அவமானம், அது வேணாம் நான் எதிர்த்தேன் அப்படின்னு. அவர் கூட்டணியிலேருந்து வெளியே போய் பிஜேபியோட தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு அவர் வந்து முதலமைச்சர் இன்னைக்கு வந்து பலப்பரீட்சை நடத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஐஎன்டி அலையன்ஸ் அப்படின்றதே வந்து ஒரு வெட்டி பேச்சு. அது பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல் ஊழல்வாதிகளுடைய ஒட்டுமொத்த கூடாரம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து திருடர்கள் வந்து ஒன்று கொலை பண்ணிட்டானா இல்லை உன்னோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சுட்டாங்கன்னா உன்னை கைது செஞ்சுட்டாங்கன்னா நீ எனக்கு வந்துரு நான் உனக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டணியாக தான் வந்து ஐஎன்டி கூட்டணியை வந்து சொல்கிறாங்க. பலரும் அது அப்படி தான் வந்து கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை வந்து பலவீனப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப பலமான ஒரு பேச்சு, அதை நான் பலவீனமான பேச்சை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி திமுக பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பினராயி விஜயன் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். இப்போ விவசாயிகளை வச்சு இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இப்படி பல போராட்டங்களை நெருக்கடி கொடுத்தா பிஜேபி பலவீனப்பட்டு போயிடும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைமை நினைக்கதா? ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இவர்களுடைய போராட்ட விதங்களை பார்த்தோம்னாலே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து தங்களுடைய வாதத்தை, தங்களுடைய திறமையை, தங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். என்னுடைய தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பகிர்வை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல, அதனால் நாங்கள் இந்த மாதிரியான சிரமத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் இந்தந்த ஆண்டுகளில் வர வேண்டியிருக்கு, நாங்கள் இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் காந்தியவாதி, காந்தியோடைய அந்த இடத்துல இருந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளே. இவர்கள் காந்திக்கு செய்தது என்ன, காந்தியோடைய கொள்கைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்னா கருமம் ஒன்றுமே பண்ணுறதில்லை. ஸோ இவர்கள் அவமானத்தின் சொன்ன அதுக்கான வெளிப்பாடு தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ விவசாயிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டமானது இப்போ கடந்த 2020 பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலமாக நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். இப்பயும் அந்த அளவுக்கு நீட்சி பெறுமா இல்லை நீர்த்து போகுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் இந்த ஓராண்டு 6 ஆண்டுலாம் நீடிக்காது இந்த போராட்ட பொறுத்தளவுக்கு. இது திட்டமிட்ட சதி செயல்களுடைய சதி வலை தான். இந்த பின்னலை வந்து எப்படி வந்து முறியடிக்கணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொன்று வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கிற பலரும் வந்து தேர்தல் வேலையில் மும்முரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கும் ஓட்டு கேட்கறதுக்கும் இல்லை வந்து கொடி புடைக்கிறதுக்கும் ஆட்கள் தேவை. அதனால் வந்து இந்த போராட்டத்தை நீடிக்க விட மாட்டாங்க. இவர்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்ச
கஷாயம்னா எதை குடித்தா வந்து பித்தம் தெளியும் அப்படின்ற மனநிலையில் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதனால் இது பெரிய அளவில் வந்து நீடிக்காது, பெரிய அளவில் வெற்றியும் கிடைக்காது. இவர்கள் தன்னுடைய போராட்டத்தை தற்காலிகமாக வந்து திரும்ப பெற்றோம் அப்படின்னு ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்துட்டு கொடி பிடிக்கிறதுக்கு ஆட்களை திரும்ப கோஷப்பட ஆட்களையும் வந்து அவர்களை இந்த விவசாய கூட்டத்தில் பங்கேற்றுகிறவர்களை வந்து மாற்றுவார்கள், அதற்கு பயன்படுத்துவார்கள் அப்படின்னு தான். இவர்கள் வந்து ஓட்டு பொறிக்கும் மனநிலையில் தான் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் தோல்வியில் தான் முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள்.